ஒரு தரப்பினர் வந்து ஜாய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தரப்பினர் வந்து மாதம்பட்டி அந்த மாரி கிடையாது அப்படிங்கிறத வந்து சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு சுசித்ரா அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஐயய்யோ! அத பத்தி என்னத்துக்குமா? அது எதுக்கு பேசுது அந்த பொம்பள? ம். எனக்கு புரியவே இல்ல. நீங்க பாம்பேல இருக்கிறீங்க. ஆமா. இங்கேருந்து எதுக்கு பாம்பே போனீங்கன்னு தெரியல. அங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறதுங்கலாம் வந்து இழுத்து போட்டு உங்ககிட்ட பேசுனாங்க, உங்ககிட்ட பேசுனாங்கன்றீங்க. இது எதுக்கு தான் அந்த இல்ல அம்மா உண்மையான பண்ணிட்டு தகவல் என்ன? உண்மைக்குமே எல்லாரும் என்ன அவங்க கிட்ட எதுக்கு பேசுறாங்களா? எதுக்கு பேசுறாங்க? ஒரு வாட்டி அவங்கள பத்தி இப்ப நான் சொல்றேன். அவங்க வந்து நடுவுல கூட ஷக்கீலா வந்து வந்து அவங்க பிரெய்னி. அவங்க வந்து என்ன பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் பேசுறேன். நான் என்ன செஞ்சு நான் நான் என்ன செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். நீ என்ன செய்வ? நான் உன் வம்புக்கு வரலல்ல. ஏன் என் வம்புக்கு வர? என்ன என்ன செய்ய முடியும்? நான் எங்க இருக்கிறேன்? 43 வருஷமா ஒரே வீட்ல இருக்கிறேன். கண்டிப்பா. நீ எங்க இருக்கிற? எதுக்கு இங்கேருந்து ஓடி போன? இப்ப நீ யாருக்கிட்ட இந்த வீட்ட குடுத்துருக்கிற? எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஆனா, எனக்கு உன்ன பத்தி பேச விருப்பம் கிடையாது. அப்புறம் எதுக்குமா அவங்க எல்லார பத்தியும் இப்போ நீங்க எல்லாருமே ஏன் அவங்க போய் கிட்ட க்ளோஸா எடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிற மாரி அவங்க காமிக்கிறாங்களே! எனக்கு புரியல. எல்லாரும் க்ளோஸ்ன்றீங்க. தனுஷ்லருந்து இப்ப எல்லாரும் கமல் சார் வீட்ல என்ன நடக்குதுன்னு சொல்றீங்க. உன்னை யார் சேர்க்குறாங்க அங்கலாம்? யார் கூப்பிடுறாங்க? சரி நீ போனதுக்கான ஆதாரம் இருக்கா? மத்தவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. உன் ஃபோட்டோ எதுலயும் காணோம். எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த அம்மா அப்புறம் கதையே எந்த எனக்கு தைரியத்துல அவங்க அப்படி பேசுறாங்க? அது தைரியம் கிடையாதும்மா. ம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மண்டையில எதுவும் இல்ல போல இருக்கு. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல போல இருக்கு. எதையாவது பேசிக்கிட்டு நம்ம லைம் லைட்ல இருக்கணும். அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? தனுஷ பத்தி பேசிட்டு ம். இருக்கீங்க. உன் ஹஸ்பண்ட் வந்து கேன்னு. ம். அது அது உன் தலையெழுத்து. அது உன் லைஃப். நீ அவர பத்தி உன் ஹஸ்பண்ட பத்தி என்ன வேணா பேசு. நாங்க யாரும் கேட்க மாட்டோம். மத்தவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் குடுக்குறதா நெனச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? எனக்கு தெரிஞ்சு ம் அ நான்லாம் எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ம். எனக்கும் பைல்வான் அண்ணனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது. இன்னைக்கும் என்ன இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் தான் நான் சொல்லுவேன். அவரு என்ன ஈக்குவலா உட்காந்து திட்டினா தான் நான் திட்டுவேன். மத்தபடி அண்ணன் தான் அவரு. என்னோட மூத்தவரு. அ அவர வந்து நான் ஏதோ ஒரு வாக்குவாதத்தில பேசினேன்றது, நான் பேங்காக்ல இருக்கேன். எனக்கு வீடியோ கால்ல வந்து ஒரு 1/2 மணி நேரம் அழுதுச்சு. "எம்மா நீ எதுக்கு அழுவுற மொதல்ல?" "இல்ல எனக்கு உங்கள மாரி தைரியமானது" என்னன்னோ சொல்லி அழுதுச்சு. அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். ஷக்கீலா மாரி ஆளுங்கலாம் வெளியில வந்து சொன்னா தான் பைல்வான் என்ன பண்ணான்றது தெரியும்.